வணக்கம் குரு. என்ன கேள்வின்னா, ஏற்கனவே ஒரு குருக்கிட்ட போய் நம்ம தீட்சையெல்லாம் எடுத்து நிறைய பாதிக்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ அந்த தீட்சை எடுத்ததுனால நம்ம குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வரும்? ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க குடும்பம் எல்லாம் பிரச்சனையில் தான் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் ஒரு இறப்பு நடந்திருக்கு. இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையில் சீக்கு அது இதுன்னு அப்படி இருக்காங்க. இப்போ தீட்சை எடுத்ததுனால அப்படின்னு ஒரு கெட்ட குருவிட்ட போய் ஒரு தப்பான குருவிட்ட போயிட்டு தீட்சை எடுத்ததுனால உங்களுக்கு பிரச்சனை இப்படி பாதிச்சிருக்கோ அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதான் எந்த அளவு நீங்கள் தீட்சை எடுத்தீர்கள், தீட்சை எடுத்து முடித்ததுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதல் என்பது சரியல்ல அப்படின்னு சொன்னால், அதை உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் உண்மையிலேயே தீட்சை. உண்மையான ஆன்மீகம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்களே. இப்போ ஒரு குருட்ட நீங்கள் போகிறீங்க, அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய விதத்தில் ஏதோ ஒரு தவறு நடக்குது. ஒரு ஆன்மீகவாதினா எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஆன்மீகவாதினா எப்படி இருக்கணுன்ற ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அதுவே ஒரு பெரிய தீட்சை தான். அதையே அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு ஆன்மீகமாக உண்மையில் அவர் அந்த வகையில் ஒரு நல்ல குருவாக தான் செயல்பட்டிருக்காரு, எப்படி ஒரு ஆன்மீகவாதி இருக்கக்கூடாதுன்னு. இப்போ ஒரு தீட்சை பெற்று விட்டதுனாலேயே வீட்டில் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, நாட் நெசசரிலி. நீங்கள் உங்களோட நிஜம் கட்டமைக்கப்படும். நான் கொடுக்குற தீட்சை என்பது ஒரு 9 விதமான தீட்சை. ஃபஸ்ட்டு தீட்சை என்னென்னா, உங்களுடைய நிஜம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது அப்படின்ற அந்த ஞானத்தை கொடுப்பது அந்த தீட்சை. எதற்கு அப்படின்னு சொன்னால், எதனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை என் வாழ்க்கையில் அமையுது, ஏன் அப்படின்ற கேள்விக்கு அதில் பூர்த்தி ஆகிடும். ரெண்டாவது, உங்கள் நிஜத்தை நீங்களாகவே மாற்றிக்கொள்வது எப்படின்ற 2வது தீட்சை. அப்போது எனக்குள்ள ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது, விதியின் பக்கமோ கர்மவினையின் பக்கமோ யோகம் இல்லை, எனக்கு நேரம் சரியில்லைன்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே அந்த பலம் இருக்கின்றது, அதை எவ்வாறு மாற்றிக்கொள்வது உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ன்ற ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், நீங்கள் சூழ்நிலை கைதியாக இருக்க மாட்டீங்க. அது நான் கொடுக்குற 2வது தீட்சை. 3வது தீட்சை, எப்படி உங்களுடைய சுய பலத்தை பெருக்கிக் கொள்வது. 4வது, உங்களுடைய உற்சாகமான மனநிலையை எவ்வாறு உருவாக்குவது. இப்படின்னு ஒரு 9 தீட்சை இருக்குது. இப்போது இவர் கொடுத்த தீட்சையினால் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிறதான்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்கும் முதல் தீட்சைக்கு நான் பதில் அதுதான். இல்லை, நீங்கள் அந்த குருவை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தீர்கள். அந்த குருவால் ஈர்க்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே ஏமாந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சுதாரிச்சிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கும் அதே குரு தானே வந்தார், ஆனால் அவங்க அதில் பாதிக்கப்படலையே. அப்போது அவர்களிடம் மனச்செழுமை இருந்தது. நீங்கள் ஒரு உபதேசம் வாங்கிட்டாலே, தீட்சை வாங்கிட்டாலே, அது தப்பான குருட்டிருந்து தப்பான தீட்சை வாங்கிட்டோம்னா வாழ்க்கை கெட்டு போட்டு நினச்சேன்னா கிடையாது. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போய் மந்திரம் ஜெபிச்சிருப்பீங்க, இன்னும் வாழ்க்கை மாறலையே. ஏன் அப்படி? அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் கருவிகள் மட்டும்தான். நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அந்த அலைவரிசைக்கு உண்டான நிஜம் வெளியே தெரிகிறதுங்கும்போது, நீங்கள் காணும் அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நீங்கள் உங்கள் அலைவரிசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அலைவரிசையிலிருந்து நீங்கள் மாறிக்கணும். உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மாறும். அப்படிங்கிறதுனால தீட்சை வாங்கிட்டதுனால தப்பாக நடந்துடும். ஒரு வீட்டில் கொஞ்சோண்டு தகடு வச்சு கும்பிட்டதுனால தப்பாக போயிடும். வீட்டில் வராகி தாயாருடைய உருவம் வச்சு வழிபட்டதுனால கெட்டது நடந்துடும். ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு கூட வச்சதுனால கெட்டது நடந்துடும்ன்ற நம்பிக்கைகளுக்கு போகாதீர்கள். அது உங்களை ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கும். எந்த சம்பிரதாயத்தை நம்புறது, எந்த சம்பிரதாயத்தை நம்பக்கூடாதுன்னு இருக்குது. ஒருத்தர் சொல்லுவார், ஆஞ்சநேயர் எப்படிமா உங்களுக்கு துரோகம் செய்வாரும்பார். ஒருத்தர் ஐயோ ஆஞ்சநேயர்லாம் வச்சு வீட்டில் வழிபடக்கூடாதும்பாங்க. இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் எது வருகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் அலைவரிசை உயர்த்துங்கள், வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா? அதனால் ஒரு தீட்சை வாங்கிட்டதுனால உங்கள் வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்கிறதோ, ஒரு தீட்சை தப்பான தீட்சை வாங்கிட்டதுனால உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடணும்னு சொல்கிறதோ இல்லை. ஒரு நல்ல தீட்சை வாங்கி அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பலனும் கிடையாது. ஒரு கெட்ட தீட்சை வாங்கி நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். கெட்ட தீட்சை வாங்கி அது ஒரு கெட்ட உபதேசம் வாங்கி அதன் மாதிரி நீங்கள் மாறிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாற்றம் வரும். வாழ்க்கையில் நெகட்டிவான மாற்றம். ஒரு நல்ல உபதேசம் வாங்கி அதற்கேற்றபடி உங்களை மாற்றிக்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல மாற்றம் வரும். மொத்தத்தில் மாற்றத்தை உங்களுக்குள் நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். ஒரு அலைவரிசையாக, ஒரு எனர்ஜியாக அது பின்னால் பிரதிபலிக்குது. சரிங்களா? ஸோ அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு தானாக அமைவதல்ல, உங்களுடைய அலைவரிசை கொண்டு நீங்கள் அதில் ஈர்க்கிறீர்கள். அப்படிங்கிறதுனால எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலும் அது நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி. நாம் சிரித்தா அது சிரிக்குது. அப்படிங்கும்போது நம்மை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக அதை டிஃபைன் பண்ணுங்கள். அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுன்னு பாருங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்குங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் எப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலும் என் அகச்சூழலை நான் குறைச்சிக்க மாட்டேன், என் மகிழ்ச்சியிலிருந்து நான் என் தரத்தை குறைத்து கொள்வதில்லை என்ற ஒரு கொள்கை மட்டும் போதும்.
எது நடந்தாலும் எனக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதில் தான் என்னோடய கவனம் செலுத்துவேன் அப்படின்னு. ஏன்னா சோகத்தில் உங்களுக்கு பிடிக்காத நோக்கி நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்கன்னா மறுபடியும் உங்கள் அலைவரிசை குறைக்கும். இதுதான் மாயின் ஒரு விளையாட்டு. அப்போ அந்த விளையாட்டை நீங்கள் கரெக்டாக விளையாடணும். விளையாட கற்றுக்க கொடுக்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? அதனால் குரு தப்பான தீட்சை கொடுத்தாலும் அந்த குரு தப்பான குருகிட்ட போனதுனால உங்களுக்கு என்ன நன்மைனா அதில் ஒரு நல்ல பாடம் இருக்குது. அதை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லலாம், ஒரு தப்பான குருவாகவே இருந்தாலும் கூட. தேங்க்யூ.